அவங்க 1000 சொல்லுவாங்க, கோர்ட்டில் நாங்கள் இருந்தோம்ல சான்ஸ் கொடுத்தாரா இல்லையான்னு. முதல் நாள் போட்டாங்க. அப்போ ஈஓ வந்தார், டெம்பிளுக்காக வந்தாங்க, கோயில் முருகன் வந்தாங்க, போலீஸ் கமிஷனர் வந்தாங்க. அப்போ தர்கா வந்து எங்களை சேர்க்கவே இல்லையேன்னாரு கேட்டாங்க. ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் உடனே அவங்களே சேர்த்துறேன், நானே சேர்த்துட்றேன், அவரே சேர்த்துட்டார். வக்ஃப் வந்தாங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க, உங்கள் சொத்தே இல்லையான்னு. இருந்தாலும் வருவோன்னாங்க. அவர் சொன்னது இருந்தாலும் உங்களையும் கேட்டுக்கிறேன், தப்பு, ஏன்னா உங்களை கேட்காம போடக்கூடாதுன்னாரு. வாஞ்சிநாதன் ஒருத்தர் வந்தார், அவர் போட்டார், அவரையும் கேட்குறேன்னாரு. எல்லாரையும் கேட்டு தான் ஆர்டர் போட்டார். துரிதமாக போட்டிங்கன்னு ஆர்டர் சொல்கிறீங்களா? நான் ஒரு 10 கேஸ் சொல்கிறேன், அந்த கேஸுக்குலாம் நீங்கள் கொடுப்பீங்களா சொல்லுங்கள். கலைஞர் சத்தத்துக்கு வந்து ஒரே நாளில் போய் வாங்கிட்டு வந்தீங்க ஆர்டர், பாடி இங்கே இருக்குது, அங்கே போய் மினல் வாங்கிட்டு வந்தீங்க. எத்தனை கேஸில் கோர்ட் இவ்வளோ துரிதமாக ஆர்டர் கொடுத்துருக்கு. இதை பார்க்குற மக்கள் சொல்லுவாங்க, 30 வருஷமாக எங்கள் கோர்ட் சிவில் கோர்ட் நடக்குதுப்பா, எங்கள் தாத்தா போட்ட கேஸுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் உங்களை கேட்குறேன், எப்படி அது மட்டும் துரிதமாக நடக்குது? அதை விட்டுருங்க. எத்தனை கேஸ் நைட்டு வீட்டில் போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லி கொண்டு வரீங்க? நான் தப்புன்னு சொல்லலை, அந்தந்த தேவை ஏற்படும் போது கண்டிப்பாக அதை செய்யணும். அவரோட பாடி அங்கே இருக்கும்போது அதை உடனடியாக தீர்வு பண்ணணும். இங்கே புதைக்கலாமா அங்கே புதைக்கலாமான்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல அர்ஜென்சின்னு வாங்கல, அது முடிவு. ஒவ்வொரு கேஸுக்கு ஒன்று இருக்கும். இவர் இதை கிட்டத்தட்ட 15 நாளாக விசாரிக்கிறார். ஜிஆர் சாமிநாதன் 15 நாளாக விசாரித்து ஒரு ஆர்டர் போடுறாரு. நாங்கள் இன்றைக்கி போட்டு ஆர்டர் 3 நாளைக்கு வாங்குவோம் ஆர்டர். சில கேஸில் ஒரு வருஷம் ஆகும். அது தன்மையை பொறுத்து இருக்குது. என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு நாள் போய் தீபம் ஏற்றுவது நீங்களே ஏற்றிக்கிங்க. யார்?